பிரபல இயக்குனர் சங்கர் அவர்கள் காதலன், ஜென்டில்மேன், எந்திரன், இந்தியன் அப்படின்னு பல பிரம்மாண்ட வெற்றி படங்களை கொடுத்தவர். இந்த நிலையில எந்திரன் திரைப்படத்துடைய கதை விவகாரத்துல இயக்குனர் சங்கருடைய சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கி சம்பவம் பரபரப்புமே ஆச்சு. நம்ம ரஜினிகாந்த் சார் நடித்த திரைப்படம் எந்திரன். இந்த படம் பாத்தீங்கன்னா 2 பாகங்களாக வெளியாச்சு. முதல் பாகம் பல கோடி ரூபாயை குவித்து வெற்றி பெற்றது. இரண்டாவது பாகம் எதிர்பார்த்த அளவிற்கு வெற்றியை கொடுக்கல. இந்த நிலையில பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய கதை விவகாரத்துல இயக்குனர் சங்கர் அவர்கள் காப்புரிமை சட்டத்தை மீறி உள்ளதாக கூறி அந்த படத்திற்கு பெற்ற சம்பளத்தின் மூலம் சங்கர் வாங்கிய அசையா சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியிருக்காங்க. சோ எந்திரன் திரைப்படத்துடைய கதை தனது கதை அப்படின்னு இயக்குனர் சங்கர் அவர்கள் காப்புரிமையை மீறியதாகவும் கதை ஆசிரியரும் எழுத்தாளருமான ஆரூர் தமிழ்நாடன் புகார் ஒன்றை கொடுத்திருக்காரு. சோ அதன்படி பாத்தீங்கன்னா 1996ஆம் ஆண்டு இணைய புதிகம் இதழ்ல ரோபோவை மையமாக வைத்து ஜிகிபா அப்படின்ற கதையை எழுதியிருக்காரு. இந்த கதையுமே 2010ஆம் ஆண்டு சங்கர் இயக்கத்துல ரஜினிகாந்த் சார் நடிப்புல கலாநிதி மாறன் தயாரிப்புல பிரம்மாண்டமாக வந்த எந்திரன் திரைப்படமுமே ரொம்பவே ஒற்றுமையாக இருப்பதால தமிழ்நாடன் தன்னுடைய கதையான ஜிகிபாவை திருடி எந்திரன் படம் எடுத்ததாகவும் தெரிவித்து காவல் நிலையம் மற்றும் நீதிமன்றத்துல புகார் தெரிவிச்சிருக்காரு. சோ இந்த பிரச்சனை தற்போது வரைக்குமே ஒரு பக்கம் போய்கொண்டிருக்கு. இதற்கிடையில பாத்தீங்கன்னா சங்கர் அவர்களுடைய இயக்கத்துல கடைசியாக வெளியான கேம் சேஞ்சர் திரைப்படமுமே அந்த அளவிற்கு சோபிக்கவில்லை. இவர் பாத்தீங்கன்னா தொடர்ந்து தோல்வி படங்களை கொடுத்துட்டு இருக்காரு. இந்த நிலையில தற்போது சங்கர் அவர்கள் ரீசெண்டாக தளபதி விஜய் அவர்களை மீட் பண்ணிருக்காரு. ஒரு ஷார்ட் டைம்ல எடுக்கக்கூடிய ஒரு பக்கா பொலிட்டிக்கல் ஸ்டோரிய தளபதி விஜய் அவர்களிடம் சொல்லியிருக்காரு. சோ விஜய் அவர்களுமே யோசித்து சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ கண்டிப்பாக இவங்களுடைய காம்போ இந்த நேரத்துல இணைந்தா வேற லெவல்ல ஹிட் அடிக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி டாக்கீஸ் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.